இது கொஞ்சம் பழைய வீடு. நீங்க டான்ஸ் ஆடணுமா? மொத்த கடியும் முடிஞ்சானுங்க, சீட்டாட முடியல, அதான் டான்ஸ் ஆடுறேன். பழைய வச்சாரும் பாஞ்சாலியும் இல்ல. பாஞ்சாலி தான் இருக்கு. ஏய், அது யாருன்னு பாருடா. எஸ் கமிங். யார் பண்ணி? கட்ட பொம்மன். கிறிஸ்து கேட்ட வந்திருக்கியா? கூட கிறிஸ்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏய், இந்த நேரத்துல எங்கடா வந்த? வீட்டு குடிசைக்கு வேலை மாத்தணும். ஏதாவது பணம் கூட. உன் வீட்டு கொடுத்த ஊரை மாத்திரத்துக்கு நான் தான் கிடைச்ச. என்ன சார், என் இடத்துல வேற யாராச்சும் இருந்தா உன்னை வச்சு ஒரு புது வீடே கட்டுவான். நான் ஓலை மாதிரி தானே பணம் கட்டேன். யாரா அவன்? போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவண்டா. நான் செய்த புண்ணியம். என்னடா இல்லடா. என்ன சார்? அவர்கிட்ட கொண்டு போங்க சார். எவ்வளவு அப்புறம் வேணும்? 100 ரூபாய்க்கு வேணும். பெரிய குடிசை, நிறைய வேலை தேவைப்படுது. 100 ரூபாவா? கொடுக்க முடியாதா? நீங்க வேலை கழிச்சு தானே? என்ன பண்ணுவா? பிளாக் மேல பண்ற? எவன்டாவ பூஜை வேலையில? கரடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஐயோ வல்லாலி. ஐயோ கிளம்ப பாக்கல வந்து பாயரம் போட்டு என்ன பண்றது? எங்க அப்ப ஒளிஞ்சிரடா டேய். போடா சீக்கிரம் போடா. அட டேய். தூக்கு. டேய் சீக்கிரம் போடா தூக்கு ஒளிஞ்சு தொலைடா டேய். ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். என்ன சார் இந்த நேரத்துல? சந்திர வீட்டுக்கு நான் வரதுக்கு நேர காலமே கிடையாது. ஐ அம் இஸ் வெல்விஷர். வணக்கம். அம்மா இங்க ஊருக்கு போயிருக்காங்க. என்ன ஒருத்தர் ஊருக்குன்றீங்க, ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க? 2 பேரும் கரெக்டா சார்? அது எப்படி? கபால கோயில் போயிருக்காங்க. கபால கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி, உங்க அண்ணன் எங்க? என்ன பதிலே காணோம்? உங்க அண்ணன் எங்க? இவ சொல்லுவா நான் நினைச்சேன். நீ சொல்லுன்னு நான் நினைச்சேன். சரி நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லட்சியம் கேட்க போயிருக்கான். நான் 1981, நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாய்க்கு. ஏன்னா அவன் 1820. அம்மா அண்ணா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்லை, உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன். நீ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. ஹலோ, என்ன சத்தம்? வீட்டுல பூனை தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு சத்தமா? ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ள பூனை பண்ணையே இருக்கு. அதுக்குன்னு இப்படியா வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி? இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். சரி. உமா, ஐயோ இது அம்மா. வயிற்று பால் வாத்தீங்க. எப்ப வந்தீங்க? அதுதான் முக்கியம். நீங்க எப்படிமா வந்தீங்க? அடே மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன்.
இப்பதான் குளிச்சேன். ஓஹோ அம்மா, நீங்க எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டா இருந்தீங்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அம்மா, நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க. அவர் இங்கே இருந்து சந்தனை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளியே போயிட்டு வரேன். நான் ஒரு மிஸ்டர் ஸ்ரீராம். ராத்திரி வேலையில எங்கப்பா? சினிமா, கல்யாணராமன், கமலஹாசன், டபுள் டோன். வரேன். சீக்கிரமா வந்து சேரப்பா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம். என்ன இந்த வேலையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். வர்ற வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டியில என் தங்கச்சியை பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரைசாமி. அவ ரொம்ப சோசியல். எங்க பார்ட்டின்னு அலைவா. சௌக்கியமா இருக்காளா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட் அவங்க. நீங்க வெளுப்புன்னா அவங்க மாநரம். உங்களை விட கொஞ்சம் உயரம், பருமன். கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா. பாப்பா, பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட்னு? சிம்மையானந்தா என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ. அவர் சொன்னார் சார், உலகத்துல ஏமாத்துறவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சொல்லணும். யூ கேன் பி a cheat but not a fool. முருகா, இந்த நாட்டுல இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ? நீங்க உட்காருங்கம்மா. ராஜா, நான் வரேன். அப்பா போயாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. என்ன சந்திரன்? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சார்? நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரைசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். செக் புக்ல சைன் பண்ணுங்க சார். செக் புக்ல சைன் பண்ணணும். என்னப்பா? செக் புக்ல சைன் பண்ணுங்க. உடம்பு சரியில்லையா சார்? இந்த வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பாம்ப கழுத்துல போட்டுக்கிறதுக்கு சமம். நீ என்ன சொல்ற? வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா சார்? என் பொண்ணு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா. சரியா படிக்கிறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, வேளா வேலைக்கு தூங்குறது இல்ல. டெலிவரி டைமா சார்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. அதானே. கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதல்னு சிக்கி இருப்பாளுன்னு நான் பயப்படுறேன். ஐயோ, இவ்வளவு வயசாச்சு, அதுவும் ஆம்பளை, நீயே காதல்னா இப்படி பயப்படுற? அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணையை தேடி ஓடுது? சாரி சார், அந்த சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப வீக் சார். இப்ப அந்த சப்ஜெக்ட்ல தான் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாளுங்கிற பயம் எனக்கு வந்திருக்கு சார். நான் வேணும்னா தினம் அவங்களுக்கு தெரியாம அவங்கள காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் அவங்க யாரையாவது லவ் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லட்டா சார்? இந்த சின்னத்தனமான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. என் மகளை இனிமே கண்டிப்பா வளர்க்க போறேன். பாட்டு கூத்துன்னு இனிமே அவ சுத்தக்கூடாது. மியூசிக் கிளாஸ கூட நிறுத்த போறேன். உன் தம்பிய நல்ல இடமா பார்த்து வேலையில சேர சொல்லு சார். தெரிதுப்பும் தம்பியை வேலை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா குடும்ப செலவு ரொம்ப கஷ்டப்படும் சார். பாட்டு டியூஷனை நிறுத்துறேன், பாடத்துக்கு டியூஷன் வைக்கிறேன். ஏன்னா இனிமே அவளுக்கு பாடத்து மேலதான் கவனம் இருக்கணும். நீ என்ன பண்ற? டெய்லி நீ வீட்டுக்கு வந்து அவளுக்கு பாடம் கத்து கொடுக்குற. பொண்ணுங்க கூட தனியா விடாதீங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன்பா பயப்படுற? நான் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் நீ வர்ற. நோ நோ, இது அராஜகம். என்னோட பாட்டு கிளாஸ் நிறுத்த அப்பாவுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தியா ஜனநாயக நாடு. ஜனநாயக சோசியலிசம் வெறும் பேச்சுல மட்டும் இருந்தா போதாது. ராஜா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான். தேவைப்பட்டா எமர்ஜென்சியை கொண்டு வர அதிகாரம் உண்டு. என் பொண்ணு சாதாரண சரோஜினியா இருந்தா போதும். பாட்டை கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம். ஐயோ, பத்மா சுப்பிரமணியம் டான்சர், பாடகி இல்ல. இதெல்லாம் எதுக்கு? இதுதான் என் முடிவு. இதுக்கு நீ கட்டுப்பட்டா நான் இங்க இருக்கேன், இல்ல குற்றாலம் போறேன். எல்லாரையும் தலைமுழுகிறதுக்கு. வணக்கம் சார். பாப்பா, இவர்தான் மாஸ்டர். இனிமே உங்களுக்கு இவர்தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார். வணக்கம்மா. இந்திரன் மாதிரி இருக்கீங்களே, நீங்க இந்திரனோட அண்ணனா? இல்ல, இந்திரன் என்னுடைய தம்பி. நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு.
காந்தியை கொன்னது கோட்சேன்னு சொல்லணும், கோட்சே கொன்னது காந்தியும் சொல்லக்கூடாது. ஐ அம் ரைட் சார்? புல்லரிக்க வைக்கிறியப்பா. என் தம்பி விட்டுட்டு போன பணியை நான் ஆரம்பிக்கிட்டா? டியூஷனா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மிஸ்டர் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இவ்வளவுதான் பேரா இல்ல என்ன பாக்கி இருக்கா? அவ்வளவுதான். கர்மம். Take it easy.